ஒரு மதத்தை பற்றி ஆராய வேண்டும் என்றால் அதற்கு சிறந்த வழி அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதில் இல்லை, அந்த மத வேதங்களை பார்க்க வேண்டும். இந்து மத வேதங்களை ஆராய்ந்து பார்த்தோமேயானால், உபனிஷதங்களை நாம் படித்தோமேயானால், வேதங்களும் உபனிஷதங்களும் உயர்ந்தவை. சந்தோகியா உபனிஷதத்தில் கூறப்பட்டுள்ளது, அத்தியாயம் 6 பாகம் 2 வசனம் 1 एकम एविदित्यम, கடவுள் ஒருவர்தான், இரண்டாவது இல்லை. சமஸ்கிருதத்தில் கூறப்பட்டுள்ளது, एकम एविदित्यम, கடவுள் ஒருவர்தான், இரண்டாவது இல்லை. மேலும் ஸ்வேதாஸ்வதாரா உபனிஷதத்தில் கூறப்பட்டுள்ளது, அத்தியாயம் 6 வசனம் 9 नाचस्य कसिज जनितान चदीपा, அவனை அன்றி வேறு எஜமானன் இல்லை, அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, அவனுக்கு மேலான சக்தி எதுவும் இல்லை, அவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. மேலும் ஸ்வேதாஸ்வதாரா உபனிஷதம் அத்தியாயம் 4 வசனம் 19 न तस्य प्रतिमा अस्ति, கடவுளுக்கு பிரதிமா இல்லை என்கிறது. பிரதிமா என்றால் உருவம், பிரதிமா என்றால் உருவப்படம், சிலை, சிற்பம், ஓவியம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவப்படம் கிடையாது, சிலை கிடையாது, சிற்பம் கிடையாது, ஓவியமும் கிடையாது, அவருக்கு உருவங்கள் கிடையாது. மேலும் இந்து மத வேதங்களிலே அதிக புனிதமானது வேதங்கள் தான். யஜுர்வேதம் அத்தியாயம் 32 வசனம் 3 கூறப்பட்டுள்ளது, न तस्य प्रतिमा अस्ति, சர்வசக்தி வாய்ந்த இறைவனுக்கு பிரதிமா இல்லை, உருவம் இல்லை, புகைப்படம் இல்லை, சிற்பம் இல்லை, சிலையும் இல்லை என்கிறது. மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 8 எல்லாம் வல்ல இறைவன் பரிசுத்தமானவர் என்கிறது. மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9 கூறப்பட்டுள்ளது, संति या समुति मुपास्ते, அவர்கள் இருளை நோக்கி செல்கிறார்கள், அசம்பூத்தியை வணங்குகிறார்கள். அசம்பூத்தி என்றால் பஞ்சபூதங்கள், நெருப்பு, நீர், காற்று போன்றவை. அந்த வசனம் தொடர்ந்து சொல்கிறது, அவர்கள் மேலும் கடும் இருளில் நுழைகிறார்கள், அவர்கள் சம்பூத்தியை வணங்குகிறார்கள். சம்பூத்தி என்றால் படைக்கப்பட்டவை, மேஜை, நாற்காலி, சிலைகள் போன்றவை. இதை யார் சொல்கிறார்? யஜுர்வேதம் அத்தியாயம் 40 வசனம் 9. இந்து மதத்தின் பிரம்ம சூத்ரா என்னவென்று தெரியுமா? एकम ब्रह्म देवता नास्ते, नेना नास्ते किंचन, கடவுள் ஒருவரே, இரண்டாவது இல்லை, 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 இல்லவே இல்லை. ஒரே இறைவன் தான் இருக்கின்றான், இரண்டாவது இல்லை, 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 சிறிதளவும் இல்லை. உள்ளோம். சரி ஐயா. ஐயா நான் இப்பொழுது உங்கள் கேள்விக்கு வருகிறேன் சகோதரி. Yes. உங்கள் கேள்வி, ஒருவேளை இந்துக்கள் ஒரு இறைவனை நம்பினால், உருவங்களை நம்பாமல் இருந்தால், சிலைகளை நம்பாமல் இருந்தால், விக்கிரகங்களை நம்பாமல் இருந்தால், தீர்ப்பு நாள் அன்று முஸ்லிம்களாக இருப்பார்களா என்று கேட்டீர்கள். சரியாக சொன்னீர்கள். இஸ்லாத்தின் ஒரு பகுதியை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் மேலும் இந்து மத வேதங்களை படித்தீர்களேயானால், இன்னொரு இறை தூதர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரது வருகையை பற்றி பல இடங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அது குறித்து பவிஷ்ய புராணத்தில் பருவம் 3 காண்டம் 3 அத்தியாயம் 3 ஸ்லோகங்கள் 5 8 வரை, மேலும் பவிஷ்ய புராணம் பருவம் 3 காண்டம் 3 அத்தியாயம் 3 ஸ்லோகங்கள் 10 27 வரையிலும், அதர்வண வேதத்திலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அத்தியாயம் 21 வசனம் 6 மேலும் அதர்வண வேதம் அத்தியாயம் 21 வசனம் 7 பல இடங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. 100 இடங்களுக்கு குறைவில்லாமல் பெயருடன் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்து மத வேதங்களில் முகம்மது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா குறிப்புகளையும் கூற நேரம் போதாது. கல்கி அவதாரத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. கல்கி புராணம் அத்தியாயம் 2 வசனங்கள் 4 5 7 9 11 15 கூறப்படுவது என்னவென்றால், மற்றும் ஒரு அவதாரம் வரும், கல்கி அவதாரம். அவருடைய தந்தையின் பெயர் கடவுளின் சேவகர் என்று இருக்கும், விஷ்ணு யாஷ். அதை அரபியில் மொழிபெயர்த்தால் அப்துல்லா. அது நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர்களின் தந்தையின் பெயராகும். இந்த கல்கி அவதாரத்தின் தாயின் பெயர் சுமதி என்பதாகும். அதன் பொருள் அமைதி மற்றும் நிச்சயம். அரபு மொழியில் ஆமினா என்று சொல்லப்படும். அதுதான் நபி அவர்களின் தாயாரின் பெயராகும். கல்கி மாதவ் 12ஆம் நாள் பிறப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரபி அவல் 12ஆம் நாள் நபி அவர்கள் பிறந்தார்கள். 4 உதவியாளர்கள் இருப்பார்கள். இறை தூதருக்கு குலஃபாயே ராஷிதீன் என்ற 4 தோழர்கள் இருந்தார்கள். அமைதியான இடத்தில் பிறப்பார் என்று உள்ளது. மக்காவில் பிறந்தார். அவர் மக்காவின் தலைவரின் வீட்டில் பிரதான குலமான குறைஷி குலத்தில் பிறந்தார். அவர் ஒரு குகையில் இருந்து வடக்கு நோக்கி சென்று வருவார் என்று இருக்கிறது. அது போலவே நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு சென்று திரும்பினார். இப்படி எல்லாம் கல்கி அவதாரத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் ஒரு பகுதியை லா இலாஹா இல்லல்லாஹ்வை நம்பினால் முஹம்மது ரசூல் அல்லாஹ்வையும் நம்ப வேண்டும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்படி நீங்கள் செய்தாலே போதும். உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது பிரீத்தியாக இருக்கலாம். உங்கள் பெயர் என்ன சகோதரி? பூஜா. உங்கள் பெயர் அதுவாகவே இருக்கட்டும், அதை மாற்ற வேண்டாம். ஆனால் உண்மையில் நீங்கள் முஸ்லிமாக இருப்பீர்கள். பெயரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா அந்த கோட்பாடு. ஆம், ஒரே கடவுள் என்ற கோட்பாடு, சிலை இல்லை, உருவம் இல்லை, கடைசி இறை தூதர் நபி அவர்கள் என்று நம்பினால், இன்ஷா அல்லாஹ் தீர்ப்பு நாள் அன்று பூஜா என்ற பெயருடனே நீங்கள் சொர்க்கத்திற்கு